ஒரு சிறிய கிராமத்தில் லியாம் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் பணக்காரனாகவும் வெற்றிகரமானவனாகவும் ஆக வேண்டும் என்று கனவு கண்டான். அவன் அயராது உழைத்தான். எப்போதும் பொருள்கள், உடைமைகள் மற்றும் பட்டங்களை துரத்தினான். ஒரு நாள் மலைகளில் வாழ்ந்த ஒரு புத்திசாலி முதியவரை பற்றி அவன் கேள்விப்பட்டான். மேலும் வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளுக்கான பதில்களும் அவரிடம் இருப்பதாக அறிந்தான். கற்கும் ஆவலில் லியாம் அவரை தேடி நீண்ட பயணத்தை மேற்கொண்டான். பல நாட்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு லியாம் இறுதியாக ஞானியின் எளிய வீட்டிற்கு வந்தான். முதியவர் அவனை வரவேற்று அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் வெற்றி பெற விரும்புகிறேன். எனக்கு செல்வம், மரியாதை மற்றும் மகிழ்ச்சி வேண்டும் என்று லியாம் ஆவலுடன் கூறினான். இதையெல்லாம் நான் எப்படி அடைய முடியும் என்று கேட்டான். ஞானி தலையசைத்து லியாமை அருகில் உள்ள ஓடைக்கு அழைத்துச் சென்றார். அவர் லியாமிடம் ஒரு சிறிய கூடையை கொடுத்து ஓடையில் இருந்து தண்ணீரை நிரப்பச் சொன்னார். லியாம் ஆர்வத்துடன் கூடைக்குள் தண்ணீரை நிரப்பினான். ஆனால் அவன் அதை எடுத்துச் செல்ல முயன்ற போது தண்ணீர் துளைகள் வழியாக நழுவியது. மேலும் அவன் முதியவரை அடையும் நேரத்தில் கூடை காலியாக இருந்தது. அதை பார்த்ததும் முதியவர், லியாம், நீங்கள் இதை கவனித்தீர்களா? உங்கள் வாழ்க்கை இந்த கூடை போன்றது. செல்வம், பட்டங்கள் மற்றும் உடைமைகள் போன்ற நிலையற்ற விஷயங்களில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் எப்போதும் எதுவும் இல்லாதது போல் உணருவீர்கள். உங்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே நிரப்ப நீங்கள் நிலையான விஷயங்களான அன்பு, இரக்கம் மற்றும் நோக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். லியாம் அமைதியாக நின்று அந்த ஞானியின் வார்த்தைகளை உள்வாங்கினான். வெற்றியை தேடுவதில் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் நிலையான விஷயங்களை அவன் புறக்கணித்து விட்டான் என்பதை அவன் உணர்ந்தான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, உண்மையான மகிழ்ச்சி என்பது நிலையற்ற விஷயங்களை துரத்துவதிலிருந்து அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையில் அன்பு, இரக்கம் மற்றும் நோக்கத்தை வளர்ப்பதில் இருந்து வருகிறது.